ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கரப்பாம்பூச்சி, பல்லி, கொசு தொல்லையா? நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் கொசு, கரப்பாம்பூச்சி, பல்லின்னு எந்த வித பூச்சி தொல்லையும் இருக்காதுங்க. இது கூடவே நம்ம எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வெஜிடபிள் சாப்பர்லாம் இந்த மாதிரி வாங்கி வச்சுருப்போம். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வர்ற புதுசில் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணி கொடுக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நாளாக இதோட ஷார்ப்னஸ் போயிடும். அந்த மாதிரி இதோட ஷார்ப்னஸ் போயிடுச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக நம்ம ஷார்ப் பண்ணிடலாம். அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சின்ன இடிக்கல் வச்சுருப்போம் இல்லையா? இதை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அதோட பேக் சைடில் நம்ம இந்த வெஜிடபிள் சாப்பரில் உள்ள பிளேடை நல்லா ஷார்ப் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பிளேடை நம்ம ரெண்டு விதமாக ஷார்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பிளேடை அப்படியே திருப்பி வச்சுட்டு அடிப்பக்கத்தில் நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் தேய்க்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் நேரம் தேய்ச்சிங்கனாலே நல்லா ஷார்ப் ஆகிடும். இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் 3 சைடு இருக்கிற பிளேடையும் நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்போ அடிப்பக்கத்தில் நல்லா ஷார்ப் பண்ணதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் திருப்பி வச்சுட்டு அதோட பின்பக்கத்துலேயும் நம்ம இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம். இனி உங்கள் வீட்டில் வெஜிடபிள் சாப்பரில் இந்த மாதிரி பிளேடு ஷார்ப்னஸ் போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. இது போல் நம்ம வீட்டிலையே ஈஸியாக ஷார்ப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி பாருங்கள். நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் சாப்பரில் இருக்கிற பிளேடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி, கத்திரிக்கோல் எல்லாத்தையுமே நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். கத்தி, கத்திரிக்கோல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வரும்போது நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணும். ஆனால் நாளாக அதோட ஷார்ப்னஸ் போயிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த இடிக்கல்லை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இது போல் நீங்கள் ரெண்டு பக்கமும் லைட்டாக இப்படி தேய்ச்சி எடுத்திங்கனாலே நல்ல கூர்மையாயிடுங்க. இதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா கலர் பென்சிலு, க்ரையான்ஸு, ஸ்கெட்ச் பென், மார்க்கர்னு எதையாவது வச்சு இந்த மாதிரி செவரில் எழுதி வச்சுடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு ஈஸியாக அதை க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா டூத் பேஸ்ட். என்ன டூத் பேஸ்ட்னாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் வெள்ளை கலரில் இருக்கிற டூத் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நான் கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க நிறைய இடத்துல எழுதியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை விட அதிகமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற லிக்யூட் இருக்கு இல்லையா? அதுதான் சேர்க்க போகிறோங்க. அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு சோப்பு தான் யூஸ் பண்ணுறீங்க, லிக்யூட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற லிக்யூட் இருந்துச்சுன்னா அதை கூட ஊற்றிக்கலாங்க. இப்போது அடுத்ததாக இதை கையை வச்சு ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் கரை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது கூடவே ஒரு பாதி எலுமிச்சையோட சாறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் எலுமிச்சை சாறு சேர்க்கலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பழைய ப்ரஷ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க. இதை வச்சு நம்ம தொட்டு எடுத்து தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வீட்டில் செவரில் எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை தொட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம தேய்க்க அதில் இருக்கிற கரை எல்லாமே போகுது பாருங்கள். உங்கள் வீட்டில் கரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாதி எலுமிச்சை சாறு கூட நீங்கள் இது கூட கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த கரை எல்லாமே போயிடுச்சு. எந்த இடத்துல கரை பட்டுச்சுன்னே தெரியாத அளவுக்கு அது காணாமலே போயிடுங்க. இப்போ கடைசியாக நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியில் தண்ணியை நனைச்சிட்டு இது போல் எல்லா இடத்துலையும் அப்படியே தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூமுக்குள்ளே போயிட்டு டோரை வந்து சில நேரங்களில் வந்து லாக் பண்ணி விட்டுருவாங்க. நமக்குமே அந்த மாதிரி லாக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இந்த டோரை வந்து அவங்க லாக் பண்ணணும்னு நினச்சாலும் அது லாக் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா 2 ரப்பர் பேண்டு தாங்க. இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி அந்த லாக்கரில் வந்து மாட்டி விட்டுட்டு அந்த லாக்கு வந்து க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதில் வந்து இது போல் அந்த ரப்பர் பேண்டை வந்து சேர்த்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படியே அழுத்தம் கொடுத்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த லாக்கர் இருக்குது பாருங்கள், அதுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி அந்த லாக்கர் வந்து க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இது போல் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணி பாருங்கள். டோர் வந்து க்ளோஸ் ஆகவே செய்யாதுங்க. பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், டோர் வந்து க்ளோஸ் ஆகவே இல்லை. இந்த மாதிரி உங்கள் வீட்டு ரூம்லலாம் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரூம்குள்ளே போனாலும் நம்ம வந்து பயப்படாமல் இருக்கலாம், அவங்க லாக் பண்ணிடுவாங்கன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. கொசு, கரப்பாம்பூச்சி, பல்லின்னு எந்தவித பூச்சியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட அது எல்லாமே தலை தெறிக்க ஓட வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஒரு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு இடிக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து நம்ம ஒரு துண்டு பட்டை எடுத்து சேர்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் இடிக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்டை சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் வந்து ஒரு 4 பீஸ் கிராம்பு வந்து சேர்த்துக்கங்க. பட்டையும் கிராம்பும் கொசு, கரப்பாம்பூச்சி, பல்லிகளுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க. இதோட வாசனை வந்து சுத்தமாக பிடிக்காது. இப்போ வந்து இந்த 2யும் சேர்த்து நம்ம வந்து நல்லா இதை வந்து தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. குறைன்னு நீங்கள் வந்து நல்லா தட்டி எடுத்திங்கனாலே போதுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தட்டி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தட்டி எடுத்திங்கனாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்ததாக உங்கள் வீட்டில் வந்து விளக்கு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா விளக்கு எடுத்துக்கங்க. அல்லது இது போல் ஒரு சின்ன கிண்ணம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. இப்போ நம்ம தட்டி எடுத்த அந்த பட்டை, கிராம்பை வந்து இந்த சின்ன கிண்ணத்தில் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போது அடுத்ததாக இந்த பவுலை வந்து நம்ம வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு சைடில் வந்து இடிக்கல் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பூண்டு பல் இருந்தாலே போதுங்க. இதை வந்து நீங்கள் தோலோடையே எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, தோலோடையே சேர்த்துக்கங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு தட்டி எடுத்து நம்ம வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக இந்த பவுலில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே கற்பூரம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கற்பூரம் தான் எடுத்திருக்கேங்க. இந்த கற்பூரத்தில் ஒன்று மட்டும் எடுத்துக்கங்க. ஒரு கற்பூரம் நீங்கள் வந்து சேர்த்திங்கனாலே போதுங்க. இதை வந்து நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நுணுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த கற்பூரத்தோட ஸ்மெல்லுமே கொசு, கரப்பாம்பூச்சி, பல்லின்னு எந்தவித பூச்சிக்குமே பிடிக்காதுங்க. இப்போது அடுத்ததாக இதில் வந்து வேப்ப எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இந்த வேப்ப எண்ணெய் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்குங்க. உங்கள் வீட்டில் வேப்ப எண்ணெய் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவுமே எஃபெக்டிவாக தான் இருக்கும். சேர்த்துட்டு இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு திரி இருந்துச்சுன்னா அந்த திரி வந்து எடுத்து வச்சுக்கலாம். அல்லது நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இது போல் ஒரு அகலமான ஒரு கயிறு இருந்தால் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி அகலமான நூல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் திரி இல்லாத பட்சத்தில். இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா முக்கி எடுத்து ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம நெருப்பு பொருத்திடலாம். நம்ம இதில் பட்டை, கிராம்பு, பூண்டு, கற்பூரம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்குங்க. நீங்கள் நெருப்பு பொருத்தினதுக்கப்புறமாவே உங்கள் வீடு முழுக்க நல்ல வாசனையாக இருக்கும். இதோட ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி, கொசு, பல்லின்னு எந்தவித பூச்சி தொல்லையும் இருக்காதுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் கொசு தொல்லை, கரப்பாம்பூச்சி, பல்லிலாம் எங்கே நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கே வைக்கலாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ரூமில் கூட ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சனில் கரப்பாம்பூச்சி பல்லி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கிச்சனில் கூட நீங்கள் ஓரமாக எடுத்து வைக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்தவித பூச்சி தொல்லையும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.